Good morning, students. I am Soundra Pandian, your English teacher. Today we are going to see the continuation of simple compound complex. Type 9. Conjunction formation. To, in order to, so as to. And then compound conjunction. And complex conjunction, so that. So to, in order to is used for only purpose. And so that. It is a compound and complex conjunction. Understand that. Let us go to example 1. He works hard to succeed. It is an easiest method, easiest type also. He works hard to succeed. அவன் கடினமாக உழைக்கிறான் வெற்றி பெறுவதற்கு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸை காம்பவுண்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்டாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ், இன்னொரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு சிம்பிளான ஒரு கன்ஜெக்ஷன் ஒன்று போடணும், அவ்வளோதான். ஸோ மீனிங் இதே சேம் மீனிங் தான் இருக்கணும், வேறு எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் நடத்தும் போதே, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னால் அதில் ஜெரண்ட் வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்கும், இல்லைன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும், இல்லைன்னா இன்ஃபினிட்டிவில் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, அதாவது ஃபஸ்ட்டில் நடத்தும் போது. ஸோ அதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, அப்போ இங்கே இன்னொரு வேர்ப் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு எய்மை, ஒரு குறிக்கோளை அடைகிறது மாதிரி இருக்குது அந்த மாதிரி. ஸோ டு சக்சீட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அந்த சக்சீடை தான் நம்ம வந்து அந்த சக்சீடுக்கு தான் இன்னொரு சென்டென்ஸ் வடிவம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு அண்ட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு யார் சக்சீட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மறுபடியும் அந்த ஹீயை இங்கேருந்து கொண்டு போகிறோம். ஒரு சப்ஜெக்ட் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மெயின் கிளாஸ்லேருந்து அப்படி எடுத்துகிட்டு வர்றோம். ஒரு சின்ன ஆக்சிலரி வேர்ப், அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் ஏற்றது மாதிரி. We have to select an auxiliary verb according to the meaning of a sentence. Understand that? மீனிங் ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்போ he can succeed யூஸ் பண்ணாலும் தப்பில்லை, he will succeed யூஸ் பண்ணாலும் தப்பில்லை. ஸோ he may succeed யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மீனிங் மாறாமல் ஒரு வேர்ப் யூஸ் பண்ணி நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம், அவ்வளோதான். அது எப்போ சிம்பிள்லேருந்து காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் போகும்போது மட்டும்தான் இன்னொரு ஆக்சிலரி வேர்ப் ஆட் பண்ணுறோம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஸோ தேட் ஹீ வில் சக்சீட். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆன்ட்டுக்கு பதிலாக ஸோ தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிளான மெத்தட். ஓகேங்களா? ஒன்று ஓகே. செகண்ட் ஒன், we must eat to live. நம்ம வாழ்கிறதுக்கு தான் கண்டிப்பாக சாப்பிட்றோம், அது சிம்பிள் சென்டென்ஸில் இருக்குது. அடுத்த காம்பவுண்டை மாற்றும் போது we must eat and we can live. நம்ம சாப்பிடணும், இப்போ வாழலாம், வாழ முடியும் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டு லிவ் அதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்கிற சப்ஜெக்டை அங்கே கொண்டு போகிறோம், அண்டுன்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்புறம் வாழலாம், வாழ முடியும் அப்படின்னு எழுதுகிறோம். நம்ம வந்து ஏதோ ஒரு மீனிங்கில் கரெக்டாக வாழலாம் அப்படின்றதுனா வி மே லிவ், வாழ்வேன் அப்படின்னா வி வில் லிவ், வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல என்ன மைண்டில் கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களுக்கு எப்படி தோணுது அதன்படி எடுத்துக்கலாம். ஸோ மீனிங் என்ன அப்படின்றத எழுதினா போதும், ஓகேவா? அதனால தான் வி மஸ்ட் ஈட் அண்ட் வி கேன் லிவ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மஸ்ட் இருக்கிறதுனால அண்ட்டுக்கு பதிலாக தென் ஒன்லி வி கேன் லிவ் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? மஸ்ட் இருக்கிறதுனால. அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்கள். வி மஸ்ட் ஈட் ஸோ தட் வி கேன் லிவ். இது காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்மளுக்கு இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க,
ஒவ்வொரு டைப்பும் நான் நடத்திருக்கிறேன். அந்தந்த கன்ஜெக்ஷன் எந்த பார்ட் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி புரிஞ்சிட்டாலே போதுமானது. இந்த பகுதியை அழகாக முடிச்சிடலாம். அடுத்து தேர்டு ஒன் நம்ம பார்க்க போகிறோம். தே ப்ளே வெல் இன் ஆர்டர் டு வின் கொடுத்துருக்கேன். ஸோ டூக்கும் இன் ஆர்டர் டூக்கும் வித்தியாசமே கிடையாது. தன்னுடைய டெஸ்டினேஷன் அடைகிறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. டெஸ்டினேஷன் தான் அது. டூ எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான். இதற்காக ஒரு குறிக்கோள், பர்பஸ் ரீச் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு தான் டூவும் இன்னார்டர் டூவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஒரே மீனிங் தான். நம்ம இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே இன்னார்டர் டூ யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே டூ யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது, ஒரே மீனிங் தான், மீனிங்ஸ் ஒன்று தான். இன்னொரு கன்ஜெக்ஷன் கூட நான் விட்டுட்டேன். டூ இன்னார்டர் டூ, ஸோ அஸ் டூ அப்படின்னு கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ அது எல்லாமே பர்பஸை டினோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ எதுக்காக அவன் ஓடுறான்? வின் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு. இதுக்காக படிக்கிறோம். டாக்டர் சீட் வாங்குறதுக்கு அல்லது 100 மார்க் வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எதற்கு அப்படின்ற அந்த பர்பஸை வைக்கிறது தான் டூ இன் ஆர்டர் டு ஸோ அஸ் டூ அப்படின்றது. ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ புரிஞ்சுட்டிங்களா? அடுத்து தேர்டு பார்த்தோம். தே ப்ளே வெல் இன் ஆர்டர் டு வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் காம்பவுண்டாக மாற்றுறதா இருந்தால் தே ப்ளே வெல்னு முழுமையான ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துட்டோம். எடுத்த பிறகு அடுத்து இருக்கக்கூடிய டு வின் இருக்குது, இன்ஃபினிட்டிவில் இருக்குது. அதுக்கு தான் இன்னொரு சென்டென்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு, அண்ட் யூஸ் பண்ணாலும் ரைட்டு, அண்ட் ஸோ யூஸ் பண்ணாலும் கரெக்டு, ஸோ மட்டும் யூஸ் பண்ணாலும் கரெக்டு. ஸோ மீனிங் மாற்றுற கன்ஜெக்ஷன் இல்லாமல் இருந்தால் போதும், ஓகேங்களா? பட்டு ஆர் இந்த மாதிரி பயன்படுத்தாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஜெக்ஷன் இருந்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஸோ அண்ட் தே, அதே இங்கேருந்து தே அங்கே கொண்டு போகிறோம், வில் வின் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தே ப்ளே வெல், தே வில் வின், உறுதியாக செய்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே கேன் வின் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, ஓகேவா? அடுத்து தே ப்ளே வெல் ஸோ தட் தே வில் வின் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் யூஸ் பண்ணிக்கிறோம், தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை, ஓகேவா? தேர்டு எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு ஈஸியாக. ஃபோர்த் ஒன், திஸ் ஹவுஸ் இஸ் சேஃப் டு லிவ் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ஹவுஸ் இஸ் சேஃப் டு லிவ் பீஸ்ஃபுல்லி. நம்ம அடுத்து எழுதும்போது திஸ் ஹவுஸ் இஸ் சேஃப் அண்ட் ஸோ வி கேன் லிவ் பீஸ்ஃபுல்லி. இப்போ இந்த டு லிவ் அப்படின்றது தான் நம்ம அந்த வேர்பு. அந்த வேர்பை யூஸ் பண்ணி தான் இன்னொரு சென்டென்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே சப்ஜெக்ட் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா சப்ஜெக்டே காணாம், அதாவது சப்ஜெக்ட்னால் யார் வாழ போகிறான்றதை இங்கே கொடுக்கலையே, காணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நாம் ஃபஸ்ட் பர்சனாகவே எடுத்துக்கோங்க. ஐன்னு எடுத்தாலும் சரி, ஐக்குரிய ப்ளூரல் எடுத்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம் இல்லை, ரைஸ். ஸோ நமக்கு ஒரு சூப்பரான சென்டென்ஸ் கிடைக்கணும், தட்ஸ் ஆல். அப்போ சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இல்லைன்னா ஃபஸ்ட் எழுது ரைட்டர் யாரோ அவங்கள தானே எடுத்துக்கணும். ஐ கேன் லிவ் அல்லது வி கேன் லிவ் அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, திஸ் ஹவுஸ் இஸ் சேஃப் அண்ட் ஸோ வி கேன் லிவ் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு எழுதுறீங்க அழகா. அடுத்து ஃபோர்த் ஒன்லேயே கடைசி பார்த்தோம்னா திஸ் ஹவுஸ் இஸ் சேஃப் ஸோ தட் வி கேன் லிவ் பீஸ்ஃபுல்லி. ஸோ இந்த 4 சென்டென்ஸில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே நான் சிம்பிள் சென்டென்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த அதர் டேர்ம்ஸ்லேருந்து சிம்பிளுக்கு போகும்போது ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அப்படியே கன்ஜெக்ஷன் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதுலேருந்து பார்க்கும்போது ரூட் வேர்ப் எடுக்கிறீங்க கரெக்டாக. மெயின் வேர்ப் ஏதோ அந்த வேர்ப் எடுத்து அதுக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்போ நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்தராக இன்னொரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருப்போம், அது தேவையில்லை. சிம்பிளுக்கு மாற்றும்போது 2 சப்ஜெக்ட் தேவையில்லை. அடுத்து எது ஒரு ஆக்சிலரி வேர்ப் இருந்தால் நம்ம டூ யூஸ் பண்ணும்போது ஒரு மெயின் வேர்ப் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினால போதும். அப்போ டூ யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு மெயின் வேர்ப் இருந்தால் போதும். அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அட்வர்பு தான் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பிளேஸ், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அட்வர்ப் ஆஃப் மேனர், அதெல்லாம் தான் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப் தேவையில்லை. மெயின் டூ யூஸ் பண்ணும்போது V1 மட்டும் தேவை, அது மெயின் வேர்ப் மட்டும் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுறீங்க. இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் கன்ஜெக்ஷன் மட்டும்தான் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிளான பார்ட் இது டைப் 9. அடுத்து டைப் 10 நம்ம பார்க்கலாம். இப்போ டைப் 10ல் பார்த்தோம்னா, ஸோ
அட்ஜெக்டிவ் வந்து பர்சனாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைப் இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை வந்துட்டு. ஸோ நம்ம இதுவும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் கொஞ்சம் ஆட் ஆகும். ஸோ அதையும் நம்ம படிச்சுக்கணும். ஓகே, இப்போ பர்சன், காம்பவுண்ட் வந்து அண்ட், காம்ப்ளெக்ஸ் வந்து ஹூ, இவ்வளோ தான். இதை படிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஹீ இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹீ இஸ் எ குட் பாய், ஷீ இஸ் எ குட் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இட் இஸ் எ டால் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்டை வந்து ஏதோ ஒன்று அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி அதை ஹையராகவோ அல்லது லோயராகவோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அட்ஜெக்டிவ் மட்டும் பிரித்து யூஸ் பண்ணோம்னா அது ஒரு சென்டென்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைப், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஹீ இஸ் அ குட் பாய் அப்படின்னு இருக்குது. அடுத்து காம்பவுண்டாக மாற்ற சொன்னால் நமக்கு எப்போவுமே சாதாரண ஒரு சென்டென்ஸுக்கு காம்பவுண்டாக மாற்ற சொன்னால் மெயின் கன்ஜெக்ஷன் அண்டு தான் எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், ஹீ இஸ் ஏ பாய் அப்படின்னு பிரிக்கிறோம், அதுதான் ரூட்டு. உங்களுக்கு ஹீ இஸ் ஏ பாய்ன்னு பிரிச்சிட்டோம். அந்த அட்ஜெக்டிவை எடுத்துகிட்டு போய் அண்ட் ஹீ இஸ் குட்னு எடுத்துறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க கரெக்டாக. அந்த குட்டை மட்டும் எடுத்துகிட்டு, அட்ஜெக்டிவ் தான் குட்டு, அந்த பாயை டிஸ்கிரைப் பண்ணுது, அந்த டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு எதுவோ அதை தான் யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸாக நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஹீ இஸ் எ பாய் அண்ட் ஹீ இஸ் குட் அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன டென்ஸ் இருக்கோ அதுதான் செகண்ட் சென்டென்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதையும் மறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு வாஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேஸோ வாஸோ யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன வேர்ப் இருக்கோ அதுக்குரிய அது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஹீ இஸ் ஏ பாய் ஹூ இஸ் குட் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஹூ இஸ் குட்னு யூஸ் பண்ணும்பொழுது அண்ட் எடுத்துடணும், சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஹூ தான் ப்ரொனவுனுக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன், நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நம்ம கீ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். அந்த நவுன் ப்ரொனவுனுக்கு பதிலாக இன்னொன்று யூஸ் பண்ணலாம், அதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அதனால் அந்த ஹீயை நீங்கள் எடுத்துடணும். இப்போ கன்ஜெக்ஷனையும் எடுத்துடணும், அந்த ஹீயையும் எடுத்துகிட்டு ஹூ இஸ் குட் அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் வெரி கிளியராக இருக்கணும். ஹீ இஸ் ஏ குட் பாய் அப்படின்னு கொடுத்துருக்கத ஹீ இஸ் ஏ பாய் அண்ட் ஹீ இஸ் குட். அடுத்து காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஹீ இஸ் ஏ பாய் ஹூ இஸ் குட் எழுதுங்க. தட்ஸ் ஆல். ஓகே, முடிஞ்சது. செகண்ட் ஒன் பாரு, ஐ மெட் மை டீச்சர் இன் த லைப்ரரி. ஐ மெட் மை டீச்சர் இன் த லைப்ரரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு வேர்ப் தான் இருக்குது. ஸோ ஒரு வேர்ப் இருக்கிறதுனால சிம்பிள் சென்டென்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். இதை வந்து காம்பவுண்டாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுறது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஐ மெட் அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் டீச்சர் எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்கள் சிம்பிளாக யோசித்து பார்த்து ஐ மெட் ஏ பர்சன் அப்படின்னு எழுதுறீங்க. ஐ மெட் ஏ மேன் அப்படின்னு எழுதலாம். ஐ மெட் ஏ பர்சன் அப்படின்னு எழுதிட்டு இந்த லைப்ரரின்றதை சேர்த்துறீங்க. அவர் யார் அப்படின்றத அடுத்து சொல்லணும். அண்ட் ஹீ வாஸ் மை டீச்சர், அண்ட் ஹீ வாஸ் மை டீச்சர். ஐ மெட் ஏ பர்சன் இன் த லைப்ரரி அண்ட் ஹீ வாஸ் மை டீச்சர் அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ வாஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஐ மெட்டுன்னு கொடுத்ததுனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நேரத்தில் ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருந்தா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணி இருந்தால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருந்தால் இங்கே அடுத்து நீ க்ரியேட் பண்ணுற சென்டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஓகே, அடுத்து ஐ மெட் ஏ பர்சன் இன் த லைப்ரரி ஹூ வாஸ் மை டீச்சர். ஓகே, செகண்ட் முடிஞ்சது. தேர்ட் ஒன் பாருங்கள், இந்த போலீஸ் ஹாவ் அரெஸ்டட் த டெரரிஸ்ட். இந்த போலீஸ் ஹாவ் அரெஸ்டட் த டெரரிஸ்ட். இந்த போலீஸ் வந்து டெரரிஸ்ட்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த போலீஸ் ஹாவ் அரெஸ்டட் சம் பர்சன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டெரரிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அங்கே எப்படி பார்த்தோம், மை டீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது, பர்சன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோமா. இங்கே புரலாக இருக்கவும் தான் இந்த போலீஸ் ஹாவ் அரெஸ்டட் சம் பர்சன்ஸ் அண்ட் அப்புறம் மறுபடியும் நம்ம டெரரிஸ்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதனால் அவங்கள சொல்லும்போது தே ஆர் த டெரரிஸ்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த போலீஸ் கிடையாது, அந்த தே
இந்த டெரரிஸ்ட்டு தான் தே, அவங்கள பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதனால் அடுத்த சென்டென்ஸில் இந்த போலீஸ் ஹேவ் அரஸ்டட் சம் பர்சன்ஸ் அண்ட் தே ஆர் த டெரரிஸ்ட் அப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது இந்த போலீஸ் ஹேவ் அரஸ்டட் சம் பர்சன்ஸ் ஹூ ஆர் த டெரரிஸ்ட்ஸ் அப்படின்னு முடிச்சிடுறோம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நினைக்கிறேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும். 2 டைம் கேளுங்க. ஸோ நிச்சயமாக நல்லா புரியும். 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, கிளியர் ஆகிடலாம். அப்புறம் கைடில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் செய்து பார்க்குறீங்க. டவுட்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், I complete this. Tomorrow I will continue remaining. Thank you so much.